பிரம்மா சூரியன் இன்று நாள் கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டில் முக்கியமான கணக்கை முடிச்சிட்டார். கடவுளே முடிச்சிட்டார். இனிமேல் தான் ஆட்டம் இருக்குது அப்படின்ட்டார். இனிமேல் தான் ஆடுற ஆட்டத்தில் எப்படி தூக்கி உள்ளே தள்ளணுங்கிற கணக்கு போடுதார். கருப்பு ஆடை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதி சர்ச்சு கோர்ட்டாருக்கும் எலுமிச்சம்பழம் கனி மந்திரத்தால் வீசிட்டார். அந்த ஆடை எரிஞ்சு போகும். அவ்வளோதான், அந்த ஆடை எரிஞ்சு போகும். நான் கண்ணை கட்டி நீதிமன்ற கோர்ட்டில் விளையாட கொடுக்கல அப்படின்ட்டார். அதான் கண் கட்டி திராசில் வச்சு நடத்துனாங்களா, இப்போ அந்த கண் கட்டு வெளியே எடுத்துட்டாங்க. உட்காந்துட்டாரு அப்படிங்கிற கணக்கில் கண் கட்டி திராசில் இல்லை. இப்போ வெளிச்சமாக தூக்கி வச்சுருக்காங்க திராசை நீதிமன்ற கோர்ட்டில். இவர்கிட்ட கேட்கணும்ல கணக்கு, எல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? 1558 சேட்டை செய்தான் சிட்டி கிராமத்தில். அப்போ அந்த கணக்கை அடக்கணும், ஒடுக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். அலசி அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார். எப்படியே வேலை பார்க்காம அப்படியே விவசாயம் பண்ணாமல் அப்படியே விற்று தின்னு கொளுத்து மப்பேறி போய் ரோட்டு காட்டில் உட்காந்து அவன் இப்படி போகிறா, இவன் இப்படி போகிறான், இவன் அங்கே சோழி பார்க்கா, இவன் 10 வீட்டில் போய் பார்த்துட்டு வீட்டில் வீட மாளிகை கட்டுதா, இவன் அங்கே போய் படுத்து அங்கே போய் கையெழுத்துக்களை போட்டு தின்னு ஓட்டுதான்னு வெளியில் ஆடுது. சரியா? அப்போ அது ஈரக்கொலையை வெளியே பிடுங்கணும். ஈரக்கொலையை கொலையோடு வெளியே கொண்டு வரணும். கொலை அதான் சிவன் சொத்து கொலை நாசம், கொலை அந்த கொலையை வெளியே எடுத்து போடுவார். அந்த கொலையை வெளியே எடுத்து போடுவார். உன் உயிர் வாழ்றதுக்கு என்ன இல்லை, கண்டார ஒளிமனை பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு. இல்லை முட்டு விளைஞ்சா 1 வருஷம் பாட்டுக்கு விளைச்சி கொடுக்கும். வச்சு அரைச்சி தின்றா ஓ மூட்டா கேனா பூனா முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கல. கோர்ட்டில் பூரா அவமதித்து வெளியில் வழக்காடி 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். ஒருத்தன் தப்பு செஞ்சா உடனே கண்டுபிடிக்கிறக்கா இந்த சட்டத்தில் ஓட்டம் இருக்குது. இந்த அதான் கருப்பு ஆடையை தூக்குதார், கருப்பு ஆடையை முடிக்கார். அப்போ நீதி கேட்குறவனுக்கு இல்லை, நியாயத்தை கேட்குறவனுக்கு இல்லை. அநியாயப்பட்டு போகிறவன் இந்த காவல்துறையில் 6 பேர் அடித்தான், இன்னும் ஜன்னு போகிறான். அப்போ அவனுக்கு அதில் ஏழை எளிய மக்கள் கான்ஸ்டபிளாக இருக்கிறவன் அட பாவிகளா ஒருத்தனை கொண்டுட்டு இன்னும் இதுக்கு வேறு கேஸ் இழுக்கான அவனுக்குள்ளே பேதான். எப்படி நல்லவன் இருப்பான்ல, 1 2 இருப்பான்ல, அவன் என்ன சொல்லுதான், இதெல்லாம் தண்டனை அவனுக்குள்ளே சொல்லுதான். இவனெல்லாம் என்ன செய்யணும், நடு ரோட்டில் தூக்கு தண்டனை போடணும் அப்படிங்க. அவன் காவல்துறையில் அவனே பேசுதான். என்ன அர்த்தம்? அப்போ என்ன காரணம், அந்த கருப்பு ஆடை அப்படியே ஒதுக்கி விட்டு போகுது. அப்போ அந்த கருப்பு ஆடை உள்ளே இருக்கக்கூடாதுல்ல. தமிழ்நாட்டில் உலக நாட்டில் அங்கெல்லாம் வெளிநாட்டில் சேட்டை பண்ணால் அப்படியே முடித்து அப்படியே இந்த இருக்கடா கல், இந்த கல்லில் தூக்கி கட்டிடுவான். கெட்டி கழுகுக்கு இறையா போகும், கழுகு கொத்தி சாப்பிடும் சதைகளை பூரா. அதான் தெரியுமா இல்லையா? எல்லாம் அது ஐயா ஏற்பாடு தான். இந்த தமிழ்நாட்டில் அப்படியே முழிச்சு பார்க்காரு. இவ்வளோ திமுறா போகிறான். கண்டார ஒளிமனம் பிதிக்கி எடுக்கணும். ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் ரேடியோ போட்டு கொட்டு மேலே அடிக்கான். முதல் இராணுவ முப்படை வானரப்படை வந்த உடனே அந்த ரேடியோ போட்டு கிராமத்தில் தலைவராக இருப்பான். அவங்க நாட்டாமல் செடி செட்டு எல்லாம் தூக்கி வச்சுருப்பான். பிதிக்கி விட்றா அப்படிம்பார். பிதிக்கிறா ரோட்டில் விட்டு வெளியில் இழுத்து போட்டு பிதுக்கடா. ரேடியோ கொட்டிக்கு நான் காதில் கேட்குறக்கா உட்காந்துருக்கேன் இங்கனுக்குள்ளே அப்படிங்காரு. முன்னும் பின்னும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு 4 திசையில் ரேடியோ போடுதான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரேடியோ போட்டுக்கிட்டே கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கான். பிதுக்குறா சாணி வெளியிடுறா அப்படிமாரு. அடி உள்ளோம் தரும் அடி உள்ளோம் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கண்டார ஒளி மண்டலம் அமைதியாக போங்கடா, பொத்தி போங்கடா. ரேடியோ போட்டு கேட்கணும், பொண்டாட்டி மாதிரில உட்கார வச்சுட்டு ரேடியோ வீட்டுக்குள்ளே போட்டு கொளுத்தி அடிங்கடா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் கைலாசத்தில் கணக்கு போட்டுக்கிட்டு ரேடியோ போட்டு கொட்டு மேலே அடிச்சுட்டு கிடக்கான். கிழக்கு மேற்கு சும்மா அடிக்கான். எங்களுக்கு கணக்கு இந்த கணக்கு நாங்கள் பார்க்கவா, இவன் ரேடியோ போட்டு கொட்டு மேலே அடிச்சுட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவா? அப்படியே சொல்லுதாரு. அவரே சொல்லுதாரு, முழிச்சு பார்த்தோம்னா 4 திசையில் கிராமத்தை பூரா எரிச்சு போடுவேன் அப்படின்ட்டாரு. சாம்பலாக போயிடும். சும்மா என்ன விளையாடுதானுங்களா, நான் உட்காந்து என்ன பார்க்க விளையாட்டா தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்கார். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் ஆடையை பூரா எரிச்சிட்டார். சூரியன் கணக்கு முடிச்சிட்டாருப்பா. இப்போ அரசியல்வாதியை எரிப்புக்கு தூக்கணும், எரிப்புக்கு எரிக்கணும். இந்த பேலை இந்த செம்மத்தில் எரிச்சிடணும்ட்டார், எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும்ட்டார். எரிப்புக்கு பெரியடா ஒழுங்கா போ அரசியல்வாதி, கொட்டு மேலே அடிக்காத. எதுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு? அதான் சொல்லுதான்ல அரசியல்வாதி 4 சோத்துக்குள்ளே அவராட்டு கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்பயும் போல் ஓட்டு முத்திரை வாங்கி அவன் பொண்டாட்டிமார்களோ அப்படியே காலை 2 பிளந்து விரிச்சு விட்டு அந்த கெட்டாக அடுக்குவோம் அப்படிங்க. பிதிக்கி எடுத்து போடுவார். ஒழுங்கா போ இல்லையே கணக்கு விட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பார்.
செகண்டில் தூக்கிடுவார். மாநிலவாரி செகண்டில் அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளிடுவார். அது எப்படி அள்ளணும் எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். நீ இப்போ பேப்பர் குடனுக்குடனே அடைஞ்சி வச்சு நகை தங்கங்கள் வீட்டில் வெள்ளி எல்லாம் வீடு இடம் வாங்கி வீடுகளை வச்சு எல்லாம் வீடு மாளிகை கட்டி நீ நக்கிக்கிட்டு இருக்க. உன் மூளை அங்கே தான் போவோம். உன் மூளையை அப்படியே சருகாக இறக்கிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டு கணக்கு கொடுத்துட்டாரு. ஆடை கட்டி உட்காரக்கூடாது. பெரிய சிக்கல் வரும். பெரிய பெரிய சிக்கல் வரும். ஆடை எரிஞ்சாச்சுன்னா உள்ளே மோதல் வந்துடும். அதுக்கு தான் மோத விடுதாரு. அந்த ஆடையை குளோஸ் பண்ணுதார். அந்த ஆடையில் எல்லா சிக்கலும் வந்துடும். கால் சத்தியம்.